வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோவில் ஜாங்கோவில் டெம்ப்ளேட்ஸில் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம லூப்பிங்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த டெஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் தான் இப்போ நான் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. இது வந்து நம்ம டெஸ்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம இந்த வியூ ப்ரொஃபைல் இந்த மெத்தட்லேயே தான் பண்ண போகிறேன். ஸோ சேம் அதே test.html ஃபைல்லையே நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பண்ணி காமிக்கிறேன். ஸோ கடந்த முறை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், இதே டெம்ப்ளேட் டேக்கில் கண்டிஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதையே நீங்கள் இஃப்க்கு கண்டினியூ பண்ணலாம், எல்ஸ் இஃப் அப்படின்னா எல் இஃப் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லூப்பிங்னா நிறையா டேட்டா இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே கான்டெக்ட்ஸ், ஓகேவா, இந்த கான்டெக்ட்ஸ் அப்படிங்கிறதுல கான்டெக்ட்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுறேன். டேட்டான்னு ஒரு கீ, ஓகேவா. இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை ஆட் பண்ணுறேன். லிஸ்ட் ஆஃப் டேட்டானா 23, 34, 21 and 56 and 74 இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் டேட்டாவை நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த டேட்டாங்கிறது எப்படி இருக்கும். நம்ம இங்கே எடுத்தோம்னா நமக்கு ஐட்ரேட் பண்ண முடியும். அப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ணோம், ஸ்டேட்டஸ், மை நேம், ஐடி இதெல்லாம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு. இப்போ டேட்டா அப்படிங்கிறது கீழே நமக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ்னாவே அப்வியஸ்லி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு லூப்பிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்படி ஒரு டைட்டில் போட்டு வச்சிடறேன், சரிங்களா. நம்ம ப்ரௌசரில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா இந்த லூப்பிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் லூப்பிங்கில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐட்ரேட் பண்ணி காமிக்க போகிறேன் இந்த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை. ஸோ அதுக்கு சேம் டெம்ப்ளேட் டேக்கு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேஸு பெர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுறணும். உள்ளே போயிட்டு ஃபார், ஓகேவா, ஃபார் ஐட்டம் இன் என்ன கீ நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம், டேட்டான்னு ஒரு கீ ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அல்லவா, எங்கே டேட்டாங்கிற கீ ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் எண்ட் இஃப் மாதிரியே நம்ம என்ன பண்ணணும்னா எண்ட் ஃபார் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணணும், ஓகேவா. எண்ட் இஃப்க்கு பதிலாக எண்ட் ஃபார் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். எண்ட் ஃபார் யூஸ் பண்ணால் உங்களுக்கு டேட்டா வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டானா இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா இந்த இன்டர்போலேஷன் சிம்பிளில் அந்த ஐட்டம் அப்படிங்கிற இந்த வேரியபிளை பாஸ் பண்ணி விட்டுருவோம். இப்படி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ மே கெட் லைக் திஸ். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேட்டா வந்துருச்சு. அந்த பாருங்கள் 23, 34, 21, 56, 74 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, இதுவே நான் ஒரு லிஸ்ட்டில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு இல்லைன்னா ஆர்டர் லிஸ்ட், ஏதோ ஒரு லிஸ்ட் எலமெண்ட் எழுதுகிறோம். அப்போ லிஸ்ட் எலமெண்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம், லிஸ்ட்டை வந்து ஐட்ரேட் பண்ணுவோம். எப்படி ஐட்ரேட் பண்ணுவோம்னா லூப்பிங்கில் ஐட்ரேட் பண்ணுவோம்ல, லிஸ்ட்டு தான் நமக்கு ஐட்ரேட் ஆகணும் ஒவ்வொரு லிஸ்ட்டாக. ஸோ இதுக்குள்ள நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஐட்டம் அப்படிங்கிறத மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லிஸ்ட் அப்படிங்கிற டேக்கில் இப்படி பேஸ்ட் பண்ணி விட்றேன், ஓகேங்களா. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படியே தான் இருக்க போது நம்ம இந்த லிஸ்ட்டை தான் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படியே நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ போய் நம்ம இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு வரும் லூப்பிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இதே ஒரு டிக்ஷனரியாக இருந்தால் நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் சாரி நான் கன்சோல் மாற்றி ஓப்பன் பண்ணிட்டேன், ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே கான்டெக்ட்ஸ் அப்படிங்கிறத இந்த கான்டெக்ட்ஸில் ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கீ ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம், ஸ்டூடெண்ட் டேட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிக்ஷனரி, இந்த கீயில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிக்ஷனரி ஆட் பண்ண போகிறேன். ஸோ டிக்ஷனரினா ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து இப்போ எழில் அப்படின்னு வைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அப்போ அவரோட ஏஜ் என்ன, ஸோ ஏஜ் வந்து ஒரு வயசு அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு வயசில் ஸ்டூடெண்ட் டேட்டாவா, சரி ஓகே வச்சுக்கிடுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படிங்கிற கீயை நம்ம வந்து அங்கே கால் பண்ணுவோம். எப்படி கால் பண்ணுறது, சேவ். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார் லூப் நமக்கு தேவைப்படுது, அதனால ஃபார் லூப்பை நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டேட்டா அப்படிங்கிறதுக்கு பதிலாக கீ என்ன கீ கொடுக்க போகிறோம், ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டா அது வந்து டிக்ஷனரி. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஐட்டம்ஸ் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. கால் பண்ணிவிட்டு ஐட்டம்ஸ்னாவே பைத்தானில் என்ன நம்ம தெரியும், கீ கமா வேல்யூன்னு பிரிக்கணும். ஸோ கீ கமா வேல்யூன்னு பிரித்தோம்னா நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணேன்னா இந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்து விட்றேன். ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், ஒரு டேப் கொடுத்து உள்ளே போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து கீ யார், அடுத்த தடவை என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணால் நேம் எழில், ஏஜ் வந்து 1 அப்படின்னு உங்களுக்கு டேட்டா வந்திருக்கு.
ஸோ இதுவே வந்து ஒரு டேபிளில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா மேலே டேபிள் கொடுத்துக்கலாம், டேபிள் ரோக்குள்ள டேபிள் டேட்டாவாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டில் தேவைப்படுதோ அந்த ஃபார்மெட்டில் தேவைப்படும். ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும், இங்கே வந்து பொதுவாக வந்து நம்ம பைத்தானில் இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போடுவோம். அது ஏன் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டெம்ப்ளேட் டேக்கில் அப்படி போடக்கூடாது. அப்படி போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் எரர் அடிக்கும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் டேக்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, அந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இல்லாமல் தான் நீங்கள் டிக்ஷனரியை வந்து இங்கே நீங்கள் கால் பண்ணணும். நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கீ அண்ட் வேல்யூஸ் உங்களுக்கு என்னவோ அது வரும். ஓகேங்களா? கீ பிரிண்ட் பண்ணிங்கன்னா கீ வரும், வேல்யூ பிரிண்ட் பண்ணிங்கன்னா வேல்யூ வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி நண்பர்களே.